அது என்ன படத்தை சும்மா சாம மாங்க மட்டும் வந்து மச்சான். ஆமா அங்க வந்து ஆட்டையே போட வந்ததோ அப்படி ஆட்டையே போடலாம் மச்சான். இதுக்குள்ள எப்படி மச்சான் அதுல ஒரு கமரா காண உண்டே கட்டி போடுறோம் மச்சான். பிடிச்சி மச்சான் நல்ல இது இருக்கு மச்சான் மிக்சர். நல்ல மிக்சர் இருக்கான்னு சொன்னா என்ன மாதிரி நல்லா டேஸ்டா இருக்குமே. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா படத்தை விட்டு போக மாட்டீங்க. படத்தை நின்று சாப்பிட்டு முடிச்சிருவீங்க எல்லாத்தையும். இது என்ன பருப்பு? இது வந்துட்டு வடப்பருப்பு மச்சான். வடப்பருப்பு. அப்ப இது இந்த இன்னைக்குதாமா என்ன? அதுவும் ஒரு பருப்புல உள்ள வகை தான். பருப்புல உள்ள வகை தான். பேர் தெரியாது. எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. எல்லாமே இருக்கு. இங்க பாருங்க மச்சான். இது கச்சாம் பருப்பு. நான் போட்டிருக்கிறேன் நல்லா இருக்கு. இதுல ஒரு 3 தாங்க. இதுல ஒரு 5 தாங்க. அப்படி எடுக்கல மச்சான். அவ்வளவு டேஸ்டா இருக்கு. டேஸ்ட் சாப்பிட்டு பாருங்களேன் நீங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குன்றாரு. இதுல உங்களுக்கு டேஸ்ட் இருக்கு போல. எனக்கு வந்து மச்சான் ஒரு முள்ளம் பாருங்க மச்சான். எனக்கு மச்சான் அந்த சீவல் ஈகல்வ அடிச்சா முறமுறண்டு சத்தம் பெறணும். இப்போ உடைப்புமா மச்சான். உடைச்சு பாப்போம். உடைச்சு கொடுங்க. உடைச்சு காட்டுனா டேஸ்ட பத்தி இப்பே உடைங்க. முறமுறண்டு சத்தம் வந்ததான் சீவல் மச்சான். சரியா? விலகின மாய் வரக்கூடாது. ஆமா கொண்டாங்க சாப்பிட்டு பாருங்க மச்சான். எல்லாரும் சாப்பிடுங்க. எல்லாரும் சின்ன சின்ன ஆசை மச்சான். சின்ன சின்ன ஆசை. இலங்கையிலே ஒரு புது விதமான சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுக்காரு பாத்தீங்களா? நல்லா இருக்கு மச்சான். இது என்ன மச்சான் சும்மா வச்ச வாரம் வந்து சாப்பிடுங்க சந்தோஷமா இருக்கு. ஓகே மச்சான். இது இப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஐட்டம் வச்சிருக்கீங்க மச்சான்? எல்லாம் வந்துட்டு 12 ஐட்டம் இருக்கு மச்சான். 12 ஐட்டம். என்ன மாதிரி விலையெல்லாம் குறையதான் மச்சான். விலையெல்லாம் குறையோ? என்ன மாதிரி என்ன வந்து தானே வாங்கணும்? ஆர்டர் என்ன ஆன்லைன்ல ஆர்டர் கால் பண்ணி சொன்னீங்க நான் ஆர்டர் அனுப்பிடுவோம். நம்ம இதுல 3 தாங்க மச்சான். என்னடாப்பா இப்படி வியாபாரம் போகுது மச்சான். சின்ன ஒரு ஒழுங்கமா இருக்கு கடை. சாமா எடுக்கலாமா மச்சான்? சாமா எடுக்கலாம். என்ன மிரிக்க மச்சான் வீட்டுல மிரிக்கா சின்ன சின்ன ஆசை வேண்டிய அளவுக்கு சாமா இருக்குது. நம்ம ப்ரொடக்ஷன் எல்லாம் போயிட்டு ஃபேக்டரியில இருக்கு. ஓ நான் போட நின்ற கால கடற பேர் என்ன மச்சான்? சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை. சின்ன சின்ன ஆசை மச்சான். வர்ற கடற பேர் வந்து சின்ன சின்ன ஆசை. பாப்பன் துண்டு பாப்பன் மச்சான். இதான் சொல்றேன் சின்ன சின்ன ஆசை. ஓ மச்சான் என்ன மச்சான்? சோமாரிக்க மச்சான். நல்ல மச்சான். உங்களோட லைன் எல்லாம் பாத்துறீங்க மச்சான். எல்லா லைனையும் பாத்துறீங்க மச்சான். இந்த மச்சான் இல்ல மச்சான் நீங்க சாப்பிடுங்க மச்சான். தங்க மச்சான் நீங்க சாப்பிடுங்க மச்சான். மச்சான் என் தங்க மச்சான். நாம அக்கரபதில எல்லாம் கண்டிருக்கலாம் மச்சான். ரவுண்ட போட்டுக்கு முன்னுக்கு. ஓ மச்சான் என் தங்க மச்சான். எங்க சோமாரிக்கியா மச்சான்? ஆல்ரைட் மச்சான். சந்திப்பா மச்சான். இவரோட நீண்ட கால கஸ்டமர் நான். நம்ம கடைக்கு தொடர்ச்சியாக 5 மிக்சர் எடுப்பேன் நான். 5 இன்னைக்கிற இது இந்த இதுல பேர நம்பி முறுக்கு எடுப்பேன். இந்த கருப்பு கடலை எடுக்கிறேன் நான். ஆனா நம்ம கடைக்கு வேட சாமா நல்லா விக்குது. கடலை மச்சான். கொண்ட கடலைண்ணே. கொண்ட கடலை மச்சான். அந்த கல்முட மார்க்கெட்டுக்கு வாங்க மச்சான். அதாவது வர்ற கடற பேர் வந்து தின்ன தின்ன ஆசை. நல்ல பேர் மச்சான். தின்ன தின்ன ஆசைன்னா இப்படியான பேர்கள் வச்சதான் நல்லா ஃபேமஸ் ஆகுமா? சரியா? என்னன்னு சொன்னா மச்சான் நம்ம இந்த இதுகளுக்குள்ள வரக்குள்ள கடை இடைஞ்சலாதுக்கு என்ன விளக்கம்? இடைஞ்சலாதுக்கு என்ன பிரச்சனை மச்சான்? மார்க்கெட்டுக்கு வார ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். வந்தா ஒரு பக்கம் மாடு இடிக்குது, பொம்பளை எல்லாம் ஓடுறாங்க, ஒரு பக்கம் கல்லு முள்ளு கிடக்கு. வாரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு மாநகர சபையால எந்த முடிவும் எடுக்குது இல்ல. மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்கி சாமானிக்கு என்ன கஷ்டமா இருக்கு. நுகர்வோருக்கு வந்து வாங்குறாங்களுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கு மச்சான். கல்முனை மார்க்கெட் என்றாலும் இலங்கையில தெரியாத இடம் இல்ல மச்சான். அப்படி ஒரு மார்க்கெட் இது. அந்த மார்க்கெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு போகணுமோ இடைஞ்சல் வரக்கூடாது. இடைஞ்சல் தான் நம்ம மாற்றதொல்ல பெரிய தொல்லையா இருக்கு மச்சான். ஒரே மாடு உள்ளுக்கு வந்து ஆக்கள் ஓடுறதும் மர சாமானத்துக்கு சாப்பிடுறதும் இப்படியான கேஸ் தான் நடந்துக்குது. மாடு வளர்க்குறாக்களுக்கு கேஸ் போடல. இதை பத்தி நிறைய தரம் நாங்க முறைப்பாடு மாநகரவை செஞ்சிருக்கோம். மாநகரவை முறைப்பாடு நிறைய கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் இன்னும் எந்த முடிவும் எடுபடுது இல்லை. ஒழுங்கான தீர்க்கமான முடிவு எடுபடுது இல்லை. மாட்டுக்கு நம்ம கேஸ் போட்டு சரி வர மச்சான். மாட்டுக்காராக்களுக்கு தான் மாட்டுக்காராக்களுக்கு தான் அந்த கேஸை போடுறதுக்கு வர எழுதில்லை.
அண்டைக்கு வைபாக்களை கூட்டிங்க அந்த வைபாக்களை கூட்டியா மாடு இடிக்க பார்த்தீங்க உள்ளுக்கு மனுஷனை விட மாடு கூட இருக்கு அப்போ பெரிய வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் இந்த மாட்டுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் முடிவெடுக்க அண்டைக்கு பாலக்குலையை சாப்பிட்டு விட்டு போயிடுச்சு அண்டைக்கு மயிர்கிழங்கு சாப்பிட்டு ஆட்டோக்குள்ள வச்சிருந்த சாம நம்ம ஆட்டை கேட்குறேன் நாம அப்போ இந்த மாட்டுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும் இந்த மாட்டுக்கு என்ன வருது ஆறுக்கு மாட்டுக்கு இல்ல மச்சான் ஏன்னா மாடு அஞ்சறிவு மாடு அப்ப மனுஷனுக்கு தான் 6 அறிவு இருக்கு அப்ப மாட்டுக்கு செல்லவே இல்லை நம்ம அந்த மாட்டுக்குரிய ஆட்கள் உரிமையாளருக்கு தான் விளக்கத்தை சொல்லணும் உரிமையாளருக்கு விளக்கத்தை சொல்றேன்டா மச்சான் இந்த மார்க்கெட்டை நடத்துற ஒரு பெரிய ஒரு ஆள் இருப்பாரு அவங்க சொல்லலாம் தானே இப்ப இல்ல நீங்க சொல்லலாம் நான் இந்த மார்க்கெட் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அறிக்கேன் இவங்க சொல்ற கம்ப்ளைண்ட்கள் நிறைய இருக்கிறான் நாங்க இந்த கம்ப்ளைண்ட்டை எழுத்து மூலமாக மாநகர சபைக்கு அறிவிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு இப்ப கொஞ்சம் தாமதமாகுது அங்க அந்த செயற்பாடுகள் தாமதமாகுது ஆணையாளர் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்காரு கூடி சீக்கிரம் செஞ்சு தரதா வாக்குறுதி வழங்கியிருக்காரு ஆகவே மேலதிகமாக நாங்க இன்னும் பல எழுத்து மூலமான கடிதங்களை கொடுத்துக்கிறோம் இந்த மார்க்கெட்டை பழைய கூறிய கலத்தும் போது இதுல ஏற்பட்ட கழிவுகள் இன்னும் அகற்றப்படாம இருக்கு ஆகவே நாங்கள் ஆணையாளர்கிட்ட நாங்க இது விடயமாக பல முறைப்பாடு கொடுத்திருக்கோம் கூடிய சீக்கிரம் அகற்றித்தாரதா வாக்குறுதி வழங்கியிருக்காங்க மட்டுமல்லாது எங்களை சந்தைக்கு தற்போதைக்கு இருளில் மூழ்கி கிடக்கிறது அந்த பழைய கூறிய கலத்தும் போது அந்த இருந்த கரண்டுகள் வந்துக்கிட்டு செயலிழந்ததுனால புதிய இணைப்புகளை செய்தாரதாக ஆணையாளர் வாக்குறுதி வழங்கியிருக்காங்க செஞ்சுதாரா சொல்லிக்கிறாங்க ஆனா அதுக்கடையில மக்கள் அந்த தேவைகள் அதிகமா இருக்கிறதா மக்கள் ஆளுக்கு ஒரு கதையை பேசுறாங்க ஆளுக்கு ஒரு கதை உண்மையான நியாயம் தான் அவங்க வரும்போது மாடுகளும் வருது பைக் எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க வார வழியில அப்ப வார நிறைய பொம்பளைகளும் வருவாங்க அதுல கொஞ்சம் நம்மளே டச் பண்ணாம போகணும் கல்முனை மார்க்கெட்டாலே தெரியும் தானே நெருப்பு வெளியிலேயே நெருப்பா இருக்கு அப்ப உள்ளுக்கு எப்படி இருக்கு சொல்லியே இல்ல அப்ப அதுக்காக நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும் பொம்பளைகளுக்கும் பிரச்சனை வரக்கூடாது இந்த மாடு வளர்க்குறாங்களுக்கு ஏதோ ஒரு கேஸ் நீங்க சொல்லி ஆகணும் ஏன்னா மாடு உள்ளுக்கு எப்படியா பாருங்க சாப்பிடறதுக்காக அங்க எந்த எடுத்து தெரியுது அந்த மாடு சந்தைக்கு உருவாக்களுக்கு ஆணையாளர் பல அழுத்தங்களை கொடுத்துருக்காரு அவங்களோட மாடுகளை கட்டி அவங்களுக்கு பயன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா அவங்க திரும்ப மாடுகளை இங்க விடுறாங்க ஆணையாளர் அந்த விஷயத்துல எங்களுக்கு உதவி செஞ்சுதான் இருக்கிறாங்க திரும்ப இந்த உங்களோட இந்த ஒரு பொதுவான இந்த ஊடகத்தோட நான் கேட்கறேன்டா இந்த மாடு வளர்ப்பினர்கள் தயவு செய்து உங்களோட இந்த கட்டா காலியில பொதுச்சந்தையில விட்டு அதுல நீங்க வருமானம் தேடாதீங்க ஏன்னா இங்க கற்பிணி தாய்மாருக்கு உங்களோட மாடு குத்துது வயோதிபர் வருத்தக்காரர்களுக்கு மாடு குத்துது அன்றைக்கு ஒரு வயசு போன நல்ல வயசு போன மனுஷன் பணியை விழுந்துட்டாரு நாங்க ஆட்டோ அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன் இப்படி நிறைய வரலாறு இருக்கு மச்சான் இப்படி நிறைய வரலாறு இருக்கு மச்சான் ஆகவே இந்த மாடை இந்த சந்தைக்கு உருவாக்கல் இந்த விஷயத்துல கவனமா இருந்து உங்களோட மாடுகளை கட்டி வழங்க ஒரு அன்பான வேண்டுகோள் மாடுதான் பிரச்சனை மார்க்கெட்டுக்குள்ள ஆணையரவு லைட்டும் இல்ல லைட்டும் ஒரு பிரச்சனை லைட் போறங்க இன்னும் போர் வருது அது இப்ப உங்களோட கருத்து என்ன மச்சான் உங்களோட கருத்து என்னன்னு சொன்னா தற்போதைக்கு மார்க்கெட்டை ஒரு அளவு எங்களால் முடிந்த அளவுக்கு செஞ்சு தந்திருக்காங்க அதுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கோம் வர்த்தக சங்கத்துக்கு மற்றது இப்போ இருக்கிற குறைகளை மெல்ல தான் செய்யலாம் திடீரென போல செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே ஏற்பாடுகள் எதுவும் இல்லை என்ற அமைச்சர்மார்கள் எம்பிமார்களை வாக்குறுதிகள் தான் தருவார்கள் மேற்கொண்டு செய்ய மாட்டார்கள் அதில் எங்களை வர்த்தக சங்கம் தான் சகலதையும் சரியாக செஞ்சுட்டு வராங்க அவசரத்துக்கு எதுவும் செய்யலாது கட்டக்காளி மாடுகளில் தொல்லை வந்து நூறு காலம் அருகி மழை காலங்களில் ஏதாவது கழிவுகள் கிடக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல மக்கள் அதை நாங்கள் பலமுறை அறிவிச்சும் அவங்களும் சில கடமைகள் எடுக்கத்தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை எடுக்கின்றார்கள் அந்த கடமைகளை சரியாக அந்த மாடு வளர்க்கின்றவர்கள் இருக்காங்க அவங்க அதை சரியாக நடைமுறையை கொண்டு வராங்கல்ல அவங்கள்ட்ட தண்டப்பணம் மாற விட்டதான் இப்படி பல பிரச்சனைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது பொதுவாக பொதுமக்களும் இதுக்கு ஆதரவு அளிக்கப்பட வேண்டும் இங்கே உள்ள வர்த்தக சங்கங்களை ஆதரிக்கணும் இங்கே உள்ள வியாபாரிமார்கள் எல்லாரும் ஆதரவு தந்தால் தான் இந்த விஷயங்களை சரியாக தீர்வு காணலாம்ங்கிறது தான் எங்களுடைய முடிவாக இருக்கின்றது சரியா மச்சான் இதுல நாங்க எதுவுமே நாங்க குறை சொல்றதுக்கு யாரிலையும் ஒரு பழையும் இல்லை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்டா கல்முனை மார்க்கெட்டாலே தம்பிள்ளைக்கு அடுத்த மார்க்கெட் சொல்ற இடம் உண்டு குட்டி கொழும்புடான்னு சொல்லுவாங்க தம்பிள்ளைக்கு அடுத்த மார்க்கெட் தான் அப்ப இதை கொஞ்சம் எந்த அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அது வர்த்தக பாட்டியலும் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களோட வர்த்தக சங்கம் அதுல நாங்க இருக்க குறை கல்முனை இது பெரிய மாநகர சபை கோடிகள் மக்கள் பிறன்ற இடம் இது இதுல சின்ன பிரச்சனை மாட்டு பிரச்சனை கிளியர் ஆகி கொடுக்கணும் இந்த புது ஆட்டாவில் மாடு வாழைக்குள்ளே சப்பக்குள்ள விளைச்சிங்க அப்படி ஆட்டாவில் காலையில் வச்சு வாட்டை வச்சு கொண்டு போய் பாருங்க நீங்க அப்ப இது மாட்டு பிரச்சனை நாங்க ஒரு வாழைக்குள்ள கொண்டு வரோம் அந்த வாழைக்குள்ளே சப்பி போட்டு விடுது நம்ம வந்து வேட்டு கேட்க எல்லாவற்றை கேட்க நம்ம அதை நட்டத்தை நாம எடுத்துட்டு போறதா அதை கட்டுப்படுத்தணும் இந்த மாநகர சபை கட்டுப்படுத்தணும் பெரிய ஆட்கள்லாம் சேர்ந்து அவ்வளவுதான் ஆக பெரிய பிரச்சனை
இதை நீங்க உங்களோட வலைதளத்துல போடுங்க. இன்ஷா அல்லாஹ் பாப்பா அவங்களும் பாப்பா பார்த்து பாக்குறார்கள் பார்க்கட்டும். நான் வந்து மச்சான் தின்ன ஆசையை தின்னுவோம்னு வந்தேன். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கேன்டா எனக்கு தெரியாம மச்சான். சின்ன ஆசையை விட்டு போட்டு ப்ரோக்ராம்ல நீங்க பாட்டு படிக்கல. நீங்க சும்மா இப்படி அதெல்லாம் சரி வர பாட்டு படிக்கணும். நாங்க புடவை கடைகளை போய் படுக்கிறதும் சட்டையை போடுறதும் அதெல்லாம் சரிப்பாட்டு வராது. அடுத்த ப்ரோக்ராம் கூப்பிடும் வந்து பாட்டு படிக்கணும். நமக்கு பாட்டு வராது. ஏன் வராது பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் தலைமுறை வர விட்டீங்க அழகா. ஓ மச்சான் சரி, அவங்களோட தின்ன ஆசை இந்த வீடியோ எடுப்போம்ட்டு வந்தேன். மார்க்கெட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே மச்சான். ஒன்றையும் சொல்லாம உங்களோட பாட்டில் இருக்கே இல்லை என்ன பிரச்சனைச்சுன்னா மார்க்கெட்டில் வந்துட்டு மெயின் பிரச்சனை வந்துட்டு மாட்டு பிரச்சனை. அந்த மாட்டு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்ட விதத்தில் இங்கே வீதியிலேயே மக்கள் வந்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது. அவங்களோட மரக்கறி சாமானை சாப்பிடுது. சாமானை வாங்கிட்டு போகிறாக்கிற ஆட்டோவில் வைக்கிறது, நீ கையில் வர இனி கொம்புடையில் பிள்ளை தாச்சி வரும்போது மாடு குத்துது, மாடு இடிச்சிட்டு போகுது. இன்னொன்று அந்த மாட்டை பிடிச்சி கட்டின உடனே அங்கே இருக்கிற வேலையில் ஆகக்கூடாதுன்னு சொன்னடியா. நாங்கள் கேள்விப்பட்ட இதில் அங்கே வேலை செய்கிறவோட மாடு தான் அந்த மாடாம். அதனால அங்கே இருக்கிற ஆக்கள் வந்து நடவடிக்கை எடுக்க இல்லையா. ஓ அதான் உண்மையான விளக்கம். இதான் நடந்துட்டு அறிவித்தல் கொடுத்தாலும் அதுடைய நடவடிக்கை எடுபடுவதில்லை. மாட்டை பிடிச்சி முனிசிபல் கவுன்சிலில் வேலை செய்கிற ஊழியர்கள் வந்து கட்டின உடனே மாட்டுக்காரன் வந்து அவனுக்கு அடிக்கான். அடிச்சு அவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவன் ஒன்று இனி உள்ளால வைக்கிறாக்கள் சமாளிச்சு அதை கேஸ் இல்லாம ஆக்குறாங்க. மெயினான விளக்கம் இதுதான். அதை மாட்டை வந்துட்டு எப்படி பிடிச்சி கட்டணும், கட்டினா தான் மக்கள் பயப்படாம வருவாங்க. வந்து இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு பயப்படாம மக்கள் வந்துட்டு நோர் வந்துட்டு சரியான முறைக்கு சாமானில் வந்து வாங்கிட்டு போவாங்க. இது மாட்டு சந்தை இல்லை. அப்ப இதை வந்துட்டு சரியா கவனிக்கணும். இது மனுஷன் தான் பெறணும். இதெல்லாம் மச்சான் இந்த கல்முட மார்க்கெட்டை இல்லாம ஆக்குறதுக்கு ஒரு ஐடியாவோ இந்த மாடை கொண்டு உள்ள அலட்சியம் மச்சான். அவட மட்டும்தான் பார்க்க அலட்சிய போக்கு தான். அவ மாடு வளர்க்குறதுன்னா அவ மாட்டுக்கு புல்லு வெட்டி போட்டு வைக்கல் போட்டு அவ அங்க வளர்க்குற சொல்லி வளம் கொண்டு வாங்கி அங்க வளர்க்கணும். அவ லேஜில மாட்டுக்கு வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு சாப்பிட அது போய் நினைக்கிற மாதிரி சாப்பிட்டு வரணும். அவ வந்துட்டு பக்கத்துல நிரப்பணும். எப்படி மச்சான்? எப்படி மாத்தாக்கள் வார மக்கள் அவங்களோட வியாபாரம் எல்லாம் அடிபட்டு போகுது மச்சான். மக்களும் இதால பயப்படுறாங்க. ஏன்னு சொன்னா கல்முனை மார்க்கெட்டுக்கு வந்தா மாடு தான் தெரியுதான் புள்ள. மார்க்கெட்டை வந்துட்டு புனர் நிர்மாணம் செஞ்சு பழைய இதை உடைக்கும் போது அந்த வயர் அதெல்லாம் பிஞ்சு போனோன்னே இப்போ கிட்டத்தட்ட 2.5-3 மாசமா கரண்ட் இல்லாமல் இருக்கு. இரவையில் வேலையிற அந்த வாட்சர்மாருக்கு வந்து மிச்சம் கஷ்டமா இருக்கு. மார்க்கெட்டுக்குள்ள இருட்டா இருக்கிறதால எவ்வளோத்த ஆர்னிக்கா எவ்வளோத்த என்ன நடக்குது இந்த அவனுக்கு கவனிக்கிறதுக்கு பயமா இருக்குது. உள்ளுக்கு போகிறது பயம். பெரிய இடம் தானே. அப்போ அதை கொஞ்சம் மிக விரைவாக செஞ்சிடணும். இதே தான் அந்த ஆஃபீஸில் வேலையிற ஆளுக்கு ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லாட்டி பேன் இல்லாட்டி வேலையே வாடா ஜெனியை போடுவா, அதை எடுப்பா இதை எடுப்பா, வேலைக்கு வர மாட்டா பேத்துருவா. ஏன் இந்த முனிசிபல் கவுன்சில் இப்படி இருக்குது? இது பொதுமக்கள் ரைதுங்கிறதால அப்படி ஒரு அலட்சியம் ஆக்கியாளா? அதெல்லாம் வந்து மிக விரைவில் செஞ்சு தரணும் எங்களுக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மச்சான். அப்படி அங்க பாருங்க மச்சான், அந்த வயரை கலட்டி கிட்டத்தட்ட 2 மாசமா அது மச்சான். இங்க பாருங்க, மார்க்கெட்டு விடிய காலையில 5 மணிக்கு வந்தா இருட்டு உளுந்து போய் கிடக்கு. இருட்டு 6 இருக்கா, பக்கத்துல 6 இருக்கா, உண்டு முழங்கு இல்லை. இந்த மிச்ச காலம் கூடி அப்படியோ இருக்குன்னா இதுக்கு உண்டான புனர் நிர்மாணம் இன்னும் நடத்தப்படல. இதுக்கு பாத்தீங்களா கண்ணுக்கு மேயா நீங்களே வாங்க வேறெல்லாம் அப்படியே கிடக்கு. ஒன்றும் பல்பே இல்லை. இருட்டுக்குள்ள எப்படி வியாபாரம் பண்ற இது பாக்குறாங்க. எனக்கு உண்மையிலே இப்படி வந்தது பூரா தெரியும் மச்சான். பிரச்சனை வந்தது பூரா மக்களுக்கு தெரிய வர இந்த கஷ்டங்களை நாங்க மிச்சங்காலம் கூடி அனுபவிச்சுக்கிறோம். மிச்சங்காலம் கூடி இந்த கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு அது சரி நாங்க கட் பண்றாங்க. அது கரண்ட் லைனிங்கே இல்லை. இது அடிச்சதும் கரண்டே இல்லை. வாருங்க மச்சான், நம்ம வந்த காரணம் பெரிய காரணம். இதுல ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறாக்கா கல்முனை மார்க்கெட்டை எப்படியோ டெவலப் ஆகணும் மச்சான். குட்டி தம்பில்லான்னு சொல்கிறேன், இதைத்தான் சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் எப்படி நார் அடிச்சு விட்டேன்னா மாட்டையும் கொண்டு விட்டேன்னா மக்கள் என்னென்று வார இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து ஆகணும் மச்சான். எல்லாரும் இந்த வியாபாரி இருக்கிறார்கள் எல்லாம் ஏன் அவங்க நம்ம மக்கள் வருவாங்கன்னு ஓட்டு தான் அவங்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. மக்கள் வராட்டி என்னென்னு செய்கிறோம் மச்சான். என்னென்னு சொன்னால் மாடு குத்துதான் ஒரு பக்கம், வைக்கிற சாமான சாப்பிடுதாமன்னு சொல்றாங்க. மச்சான் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கக்குள்ள இது மாட்டு சந்தை ஆகக்கூடாது மச்சான், மனுஷ சந்தை ஆகணும். மக்களுக்காகத்தான் இந்த சந்தையை அமைச்சிருக்கிறாங்க. இனி பாரத்தை பார்த்து செய்ய மச்சான். இந்த வேலைப்பாடுகள் நிறைய இருக்கு. கீழுக்கு நிலமெல்லாம் சாயி
கிரவல் ரோட்டோட நாசமாக போகிற ரோட் மாதிரி இருக்கும் மச்சான். மழை பெஞ்சாலும் சரியான நாத்தம் அடிக்குமே. ஓ மச்சான் அப்படி ஒரு இடம் மச்சான். அது இதை வடிவான முறையில் கொண்டு வாங்க. கல்முனை மார்க்கெட்டுன்றதே நம்பர் 1 மார்க்கெட். ஆனால் இப்படி செஞ்சுறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைக்கு மச்சான். நிறைய பேர்ட்ட கேட்ட வேண்டாம், அப்புறம் நம்மளோட தலைவலி வேற மாதிரி போயிருமா. ஓகே பாய். பாய் மச்சான். எங்க மச்சான்